18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமோசுதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். ஸ்டாலின் நல்லா இருக்கிறப்ப மகனை துணை முதல்வராக்கி அழகு பார்ப்பாரு, முதல்வராக்கி அழகு பார்ப்பாரு, திமுகவோட தலைவராக்கி அழகு பார்ப்பாரு. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அதான் நடக்கும். ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு 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 சி சி. அறிஞர் அண்ணா சொல்லுவாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மனத்தை நம்ம கப்புன்னு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இப்போதைய முதல்வர் இந்த அம்மா உணவகத்தை அப்படியே நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறார். அப்படியே இடையில விசிட் பண்ணி இதுக்கெல்லாம் 21 கோடி ரூபாய்க்கு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னெல்லாம் செஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு செம சீனாக இருக்குது. வாங்க அந்த சீனையும் பார்த்துட்டு வருவோம். சென்னையில் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க உத்தரவிட்டிருக்காருங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து ஏனாம்பேட்டையில் இருந்த தன்னுடைய இல்லத்திற்கு போய்கிட்டு இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தவக்குன்னு அம்மா உணவகத்துக்குள்ள ஆய்வு மேற்கொண்ட போயிட்டார். ஏனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் அம்மா உணவகத்தில் உணவை சாப்பிட்டு பார்த்த தரத்தையும் ஆய்வு பண்ணியிருக்காப்படி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அங்க ஒரு ஊர்ல 67 முதியவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள அங்க உள்ள இந்த ஊராட்சி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வாங்க உங்களை டூர் கூட்டு போறோம் கூட்டு போயிருக்காங்க. அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு கூட்டு போறதுல என்னையா விஷயம் நீங்க யோசிக்கலாம். அதான் கிடையாது. செங்கல்பட்டு வந்து சென்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க. மெரினா பீச்சை காட்டியிருக்காங்க, தலைவர்கள் நினைவிடங்கள்லாம் காட்டியிருக்காங்க. இந்த முதியவர்கள் யாரும் செங்கல்பட்டை இதுவரைக்கும் தாண்டினதே இல்லையா? செங்கல்பட்டு மாவட்டம் படூர் பகுதியில் வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செஞ்சது ஊராட்சி மன்ற நிர்வாகம். சென்னையில கிண்டி சிறுவர் பூங்கா, காமராஜர் நினைவு மண்டபம், காந்தி நினைவு மண்டபம், மெரினா கடற்கரைன்னு எல்லா இடத்துக்கும் சுற்றுலா போக முடிவு பண்ணி ஊராட்சியில அறிவிப்பு வெளியிட்டதுல 67 முதியவர்கள் நாங்க வரோம் அப்படின்னு கூட பேரன் பேத்திகள் எல்லாம் கூட்டுக்கிட்டு விருப்பம் தெரிவிச்சாங்க. சென்னைக்கு அருகாமையிலேயே இருந்தோம். இதுவரைக்கும் இந்த இடங்களை எல்லாம் பார்க்காத முதியவர்களுக்கு இந்த சுற்றுலா ரொம்ப உணர்வு பூர்வமா அமைஞ்சிருக்கு. மெரினா கடற்கரையில சில முதியவர்கள்லாம் ஆடி பாடி ஒரே கொண்டாட்டம் தான். ஒரு நாள் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செஞ்ச ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கும் தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் கேக் எல்லாம் வெட்டி நன்றி தெரிவிச்சாங்கன்னா பாத்துக்குங்களேன் இந்த முதியவர்கள். இந்த விமானத்தை வேக வேகமா ஐயோ டைம் ஆச்சு, ஃப்ளைட்டு டைம் ஆச்சு, குடு ஓடி போய் சீட்டில் ஏறி உட்காந்து ஜன்னல் ஓரமா வேடிக்கை வைப்போம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்தவங்க திடீர்னு கேன்சல் அப்படின்னு சொன்ன உடனே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. என்ன காரணம்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராப்ளம் தாங்க காரணம். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோம். ஏற்கனவே மனுஷன் நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கிறாங்க. எப்படி பதில் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க எல்லாரும் அவங்களை ஆசுவாசப்படுத்துவோம். ஆமாம், கொஞ்சம் பாதிக்க தான் பட்டிருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அவங்க ஒன்று ரீஃபண்ட் கொடுக்குறேங்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணினா வேறு ரீஃப்ளைட் கொடுக்குறாங்களாம் பார்க்கணும். அது என்ன டைரக்ட் ஃப்ளைட் இருக்காது, கொஞ்சம் லாங் ஜர்னியாக இருக்கும். We were shocked to see that delayed, cancelled and போட்டிருந்தது. We didn't know that this is happening. So our plans have been cancelled and now we'll go back home and நாளைக்கு காலையில் we'll take a car and go to Bangalore. காசி அயோத்தி போகிறதுக்காக ஒரு பெரிய குரூப்போடு வந்திருக்கோம். என்ன நடக்கும்னே புரியாமல் நாங்கள் ஒரு பதட்டத்தில் இருக்கோம். அதுதான் உண்மை. நாங்கள் சேலம் வாழப்பாடிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 20 நம்பர்ஸ் வந்திருக்கிறோம். நம்ம ஃபேமிலியோட வாரணாசி போய் காசி அயோத்தி போகிறதுக்காக வந்திருக்கிறோம்.
மக்களை அடுத்து நம்ம பார்க்க போறது கவுண்டர் அட்டாக்கு. இன்னைக்கு அட்டாக்கை நம்ம டிஎம்கேல இருக்கிற ஒரு 2 ஆட்கள் தான் ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. அதுல ஒருத்தர் இந்து சமய அறநிலைத்துறை இருக்குல்ல அந்த அமைச்சரும், இன்னொருத்தர் வந்து மனோ தங்கராஜ் அவரும் தான் பேச போறாங்க. என்ன அப்படின்னா, சமீப காலமாகவே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயம் அப்படியே அடிபட்டுக்கிட்டே இருக்குது. யாருக்கு துணை முதலமைச்சர், எப்போ கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, கொடுத்தா ஏத்துக்குருவாங்களா, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு இவங்க 2 பேரும் கணார் பதில் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க அதை பார்ப்போம். தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்புகிறார்கள், பொதுமக்களும் விரும்புகிறார்கள். அவர் பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். அது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே அவர் பொறுப்பேற்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுதான். அது எல்லோரும் வரவேற்கிறார். இப்படி இந்த 2 பேரும் இவங்க கருத்தை சொல்ல, அந்த பக்கம் தமிழ்நாடு பிஜேபி பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஐயா அவரு ராசா விட்டு கண்ணுக்குட்டி எப்பயே கிடைச்சிருக்க வேண்டியது, இது இன்னும் வரலேன்னு தான் நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு அவருடைய ட்விட்டை போட்டிருக்கார். சார் அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி சார். இவ்வளவு நாளா ஏன் லேட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு மனநிலை இருக்கு. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பா நம்மளை திமுக தலைவராகவும் ஆக்கல, உரிய அங்கீகாரம் கொடுக்கல. அந்த மாதிரி நம்ம மகனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அதனால ஸ்டாலின் நல்லா இருக்கிறப்ப மகனை துணை முதல்வர் ஆக்கி அழகு பார்ப்பாரு, முதல்வர் ஆக்கி அழகு பார்ப்பாரு, திமுகவோட தலைவராக்கி அழகு பார்ப்பாரு. நீங்க பார்த்துட்டே இருங்க, அதான் நடக்கும். கழகம் ஒரு குடும்பம்லாம் இல்லை, குடும்பம் தான் கழகம். அந்த குடும்ப சொத்து அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு பிதுரார்ஜித சொத்துக்கள் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒன்றும் வேடிக்கை எல்லாம் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நேரம் நம்ம மதுரை பக்கம் அப்படியே எட்டி பார்த்தோம். அங்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் அப்படியே லேசா தன்னுடைய பொன்மொழிகளை நம்ம கவுண்டர் அட்டாக்ல கொடுத்திருக்கிறாரு. எந்த நேரத்தில் யாரிடத்தில் அதிமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுகோளும் வைக்கவில்லை. நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை, எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களாகவே சொல்லுகிறார்கள். அது தேவையில்லாத பிரச்சனை. அடிப்படையில் கட்சி இணைவதற்குரிய அடிப்படை வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் நடக்கும். என்னுடைய இரத்தம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய இரத்தம் என்பதை சொல்லிவிட்டேன். மகளே, அடுத்த கவுண்டர் யார் அப்படின்னா, நம்ம பாமகவுடைய தலைவர் தான், அன்பான மணியானவர் தான் நம்ம கிட்ட இப்போ அந்த கவுண்டரை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த மின்சார விலையெல்லாம் ஏறி போச்சுல்ல, அதுக்கு ரொம்ப காட்டமாகவே பேசிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாயிண்ட் எடுத்திருக்காரு. பாயிண்ட் நம்பர் 201, 202, 203 இதெல்லாம் நீங்கள் தேர்தல் அறிக்கையை என்ன சொல்லியிருக்கிறீங்க, இதை சொன்னதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்களா? ஏங்க எங்ககிட்ட கொடுங்க மக்களே, சிந்திச்சு ஓட்டு போடுங்க 2026 அப்படிங்கிறத மட்டும் சொல்லாம அப்படியே பூடகமா சொல்லியிருக்கிறார். 20,000 மெகாவாட் மின் தேவைகள், உச்சத்துல மின் தேவைகள். அதுல அரசு சார்பில் எவ்வளவு தெரியுமா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு? 5500 மெகாவாட் தான். 20,000 மெகாவாட்ல வெறும் 5500 மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது. மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை. தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல? என்ன காரணம்? டப்பு காசு, பணம், துட்டு, மணி. திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த 221வது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி. மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? நம்ம முன்னாள் முதலமைச்சருடைய உயிர் தோழி அவங்க இப்ப தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டிஎம்கே ஆட்சி மேல பயங்கர அதிருப்தியா இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருங்க, அடுத்து 1 வருஷம் இருக்கு, நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுதீங்களா, இல்லை இடையிலே போகணும்னு ஆசைப்படுதீங்களா, உங்க ஆளுகளை பூரா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிடுங்க, நான் சும்மா சொல்லுதன்னு நினைக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே என்னன்னா, எல்லா இடத்துலையும் பதவியில திமுக காரங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நிறுத்தினாவே சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல திமுகவுடைய ஆட்சியை நடத்துறவங்க கவனிக்க வேண்டியது, அவங்களுடைய கட்சிக்காரவங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். வச்சாதான்
போலீஸ்காரங்களும் கொஞ்சம் துணிச்சலா வேலை செய்ய முடியுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு நல்லபடியா இந்த ஆட்சி மீதி 1 வருஷம் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நாங்க சொல்றதை தான் கேட்டு கொஞ்சம் செயல்படுங்கிறத கேட்டுக்கிறேன். பீகார்ல துப்பாக்கியை தூக்கிட்டு கொள்ளையடிக்க போயிருக்காக ஒரு நகை கடைக்கு. அங்க இருந்த பொதுமக்கள்லாம் பதறி அடிச்சு ஓட கடைக்கார ஐயோ நகை போயிருமே, நம்ம உழைப்பு போயிருமேன்னு சொல்லி அவங்களோட போராடி அடி வாங்கி கடைசியில் சட்டரை பூட்டி ஒரு வழியை தப்பிச்சுட்டாருன்னா பார்த்துக்கிடுங்க. அப்படியே நம்ம குஜராத்தில் டமார்னு ஒரு சத்தம், என்னடா இது டமார்னு சத்தம் சொல்லிட்டு லேசா அப்படியே இடமாக சத்தம் அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தா ஒரு டேங்கர் லாரி வளைவில் டமாரு கவுந்துருச்சுங்க. அந்த நேரத்தில் பைக்கில் 2 பேர் வந்திருக்காங்க. நல்ல வேலை அப்படி எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் போலீஸ், இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்குல்ல, அதே மாதிரி உதவி காவலர்கள்னு ஒரு குரூப். 2 பேருக்கு இடையில பயங்கரமான தள்ளுமுண்டு. என்னையா நடக்குது அப்படின்னு எட்டி பார்த்தா ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு. இந்த உதவி காவலர்கள் சொல்லக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏதோ அந்த பணிச்சுமை அது இதுன்னு ஏதோ சலுகைகள் வேணும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த காவலர்கள் அவங்கள போட்டு தள்ளி இருக்கிறாங்க. ஆமாம், தள்ளும் போது கொஞ்சம் பார்த்து உஷாராக தள்ளுங்க, இல்லைனா இந்த மாதிரி மேலே கீழே போட்டு அடி பட்டுரும். அடுத்து நம்ம பார்க்க போறது சொர்க்கமே என்றாலும் இந்த உலகம் எவ்வளவு சொர்க்கமான விஷயங்களை பரப்பி வச்சிருக்கு தெரியுமா? தேனி பக்கம் போங்க, அங்க ஒரு அருவி இருக்குதாமா. இந்த வெளிநாடுகள்லாம் அருவி கொட்டும் போது வாயான்னு பொழந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி விடுகுதாம்யா. வெளிநாட்டுக்கெல்லாம் ஏயா போறீங்க, தேனிக்கு வாங்க, அருவி அப்படி கொட்டுது அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கான் இந்த விஷுவல். மக்களை அடுத்து நம்ம பார்க்க போறதே ஒரு சமூக நல்லிணக்கத்தோட கூடிய ஒரு விழாவை தான் பார்க்க போறோம். காரைக்குடியிலங்க எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பயங்கரமா ஒரு விழாவை கொண்டாடிக்கிறாங்க. ஐயா, இது நம்ம ஊர்ல மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எங்க வேணாலும் பார்க்க முடியாது. ஏன்னா எங்க மதம் பெருசு, எங்க மதம் பெருசுன்னு அடிச்சுட்டு கிடக்கூடாது இந்த ஊர்ல யாராலாம். பட் நம்ம ஆட்கள் ரொம்ப விவரமானவங்க. வாங்க அந்த திருவிழாவை பார்ப்போம். என்ன மக்களே, பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தானே நம்ம தர்பாரில்?
நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கிடக்குங்க. அப்பப்போ நாங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே, நேரமாகி போச்சு, நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்லிடுறேன். இந்த RBI இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் இந்த கிரேட் B லெவல் ஆஃபீஸர் லெவல் கேட்டகரியில் நிறையா வேக்கன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி தேதி என்னங்கிறத பின்னாடி வேற சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த RBIக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வெப்சைட்டுக்கு போங்க, விழாவாரியோட டீட்டெயில் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு எக்ஸாம் எழுதி RBIல சேர்ந்துருங்க, சரிங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம், நான் ஒவ்வொரு நாள் ராத்திரி 10:30 மணிக்கு வருவேன், மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு வருவேன். உங்களால் ரைட்டு பார்க்க முடியலன்னா பகலில் வாருங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா